இந்த ஒருங்கிணைந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ஃபைசல் பிரேம்ஜி அவர்களே, பேராசிரியர் ஜிம் மெலின்சன் அவர்களே, கல்வியியல் துணைவர் திருமதி பிரமிளா வெப்ஸ்டர் அவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி டிஆர்பி ராஜா அவர்களே, 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள, நாளை தினம் பங்கேற்க இருக்கக்கூடிய வல்லுநர்களே, ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களே, ஆராய்ச்சியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பல 100 ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். இப்போது உலகாகிற உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியோட மட்டுமல்ல, பெரியாருடைய பேரன் என்கிற இந்த கம்பீரத்தோடு பகுத்தறிவு பகலவன் அறிவாசான் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். பகுத்தறிவு பட்டொலி உலகம் முழுக்க பரவி வருவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி. பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அறிவோட அடையாளம் மட்டுமல்ல, உரிமையின் அடையாளம். இது மனித உரிமையுடைய அடையாளம், உலக அடையாளம். அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படுவது என்பது உள்ளபடிய பெருமைக்குரிய ஒன்றாகும். பெரியார் உருவாக்கின சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் ஃபைசல் தேவ்ஜி, ஜேம்ஸ் மல்லின்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்ச்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதை விட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக எங்கள் வீட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு இந்த கையால் அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறேன். இதை சொல்லும் போது எனக்கு பெருமையாக இருக்கு. ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டி தலைமுறை வச்ச தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகம் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் பெல்லியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 2 நாள் மாநாட்டை ஒன்றிணைச்சிருக்கிறாங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. நினைச்சு பார்க்குறேன். 1983 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மாணமிகு ஆசிரியர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 ஆண்டு ஆட்சி அது நடந்தது. அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் ஆக்ஸ்போர்டில் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவுகளே பரவல்.